Hi friends, welcome to Chennai food. தீபாவளி பண்டிகைக்கு நம்ம எவ்வளவுதான் ஸ்வீட்ஸ் காரம்னு செஞ்சாலும் எல்லார் வீட்லயுமே முக்கியமான இடத்தை பிடிக்கிறது ஒரு பெரிய முக்கியமான ரெசிபி தாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் தாங்க. அதிரசம் நம்ம வெல்லம் சேர்த்தும் செய்யலாம், சர்க்கரை சேர்த்தும் செய்யலாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய அதிரசம் தாங்க. நிறைய டிப்ஸுகளோட ரொம்ப ஈஸியாக வெல்லம் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதிரசம் செய்யறதுக்காக நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. வெல்லம் சேர்த்த அதிரசம் தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி இல்லை மாவு பச்சரிசி, இந்த மாதிரி எந்த பச்சரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியை 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஆற விட்டிங்கன்னா போகிறோம். அரிசி சீக்கிரமாகவே ஆறிடும். இந்த மாதிரி இருக்கணும். அரிசியை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அரிசி கீழே கொட்டிட்டு கையில் ஒட்டணும். அரிசிக்குள்ளே ஈரப்பதம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நம்ம அரைச்சா நல்லா சாஃப்டான மாவு கிடைக்கும், அதிரசமும் சாஃப்டாக இருக்கும். நான் ஏற்கனவே 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து ஆற வச்சு எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், அரிசி பிடிச்சா அரிசியில் ஈரப்பதம் இருக்குது, கையில் இந்த மாதிரி ஒட்டணும். இது சரியான பதம். அரிசிக்கு பதம் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம மாவு அரைச்சிக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்ததுனால மிக்சியில் அரைச்சிடுறேன். நீங்கள் அதிகமாக அரிசி எடுத்திங்கன்னா இதே பதத்தில் அரிசியை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுடைய ஜாருக்கு தகுந்தா போல் ஒரு பேட்சில் 2 பேட்ச் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் பெரிய ஜார் தாங்க எடுத்துருக்கிறேன், அதனால் ஒரே பேட்சாகவே போட்டு அரைச்சிடுறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மாவு அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இருந்தாலும் இந்த மாவை நம்ம சலிச்சு தான் எடுக்கணும். அதில் சின்ன சின்ன பவுடர் மாதிரி நொய் மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்துடும். நான் சல்லடைக்கு மாற்றி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை நான் சலிச்சு எடுத்துட்டேங்க. எனக்கு அதில் கப்பி ரொம்ப வரல. அது பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு கப்பி வந்திருக்கு. இதை நம்ம கோலம் போடும்பொழுது கோலம் மாவோடு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரவை உப்புமா பண்ணும்போது கூட அரிசி ரவை உப்புமா பண்ணும்போது நீங்கள் சேர்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் ஆகாது. எனக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்குதுங்க. இது அப்படியே நம்ம வைக்கக்கூடாது, இந்த மாவு காஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் குழியாக இருக்கிற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி விட்டுடலாம். செளிச்ச மாவை இந்த மாதிரி குழியாக இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுடுங்க. மாவு காஞ்சி போகக்கூடாது. மாவில் எப்போவுமே ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் மூடி போட்டு விட்டுறேன். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்தேங்க. 1/2 கிலோ பச்சரிசிக்கு 350 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் கப்பில் அளந்து போடுறதா இருந்தால் 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. எனக்கு 2.5 கப்பு அரிசி வந்தது. நான் 1.25 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் கிராம்லேயும் அளந்துட்டேன். கிராமில் 1/2 கிலோ அரிசி, கப்பில் அளந்தால் 2.5 கப்பு வந்தது. அதனால் நான் 1.25 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை அளவாக பார்த்து கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகுபதம் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா தான் வடிகட்டணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணி பாருங்கள் இப்போ கொதிச்சிச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நீங்கள் எந்த பேனில் அதிரசம் மாவு எடுக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன். வெல்லத்தில் நிறைய அழுக்குலாம் இருக்குங்க, அதனால் வடிகட்டி எடுத்துக்கிட்டால் சுத்தமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு அழுக்கு இருக்குது. நான் பேனில் வெல்லத்தை வடிகட்டிட்டு இப்போ அடுப்பில் வச்சுருக்கேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெல்லைப்பாகு பதம் வரணும். அது எப்படி நம்ம பார்க்குறது நான் சொல்கிறேன். பதம் வரட்டும். வெல்லம் தண்ணி ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. நான் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். தீயை அதிகமாக கொடுக்காதீங்க, பாகு சீக்கிரமாக முறிஞ்சிடும். நான் ஏற்கனவே பாகு விட்டு பார்த்தேன், நல்லா ஓடுது. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரணும். நம்ம இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டுறேன். உங்களுக்கு சுக்குத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுடுங்க, ஆப்ஷனல் தான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம பாகு விட்டு பார்க்கணும். நான் ஏற்கனவே 2 தடவை விட்டு பார்த்தேன். பாகு ஒன்று சேர்ந்து வரல, ஓடிச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து கையில் எடுக்கிற அளவுக்கு வரணும். இப்போ நான் உங்களுக்கு விட்டு காட்டுறேன். அடுப்பு தீயை குறைவாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் விடணும். விட்டவுடனே பாகு ஓடலை பாருங்கள், ஒரே இடத்துல நிற்கிது.
இது அப்படியே நம்ம கையில் சேர்த்து எடுக்க வருதான்னு பார்க்கணும். கையில் சேர்த்து எடுக்க வந்தால் அதுதான் பதம். பாருங்கள், இப்போ கையில் சேர்த்து எடுக்க வருது, கையில் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள், இதுதான் பதம். இந்த பாகுபதம் நமக்கு வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து விட்டுடலாம். அதிரசத்துக்கு பாகுபதம் ரொம்பவே முக்கியங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. தண்ணியில் விட்டு பார்த்த உடனே பாகு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். வந்தால் தான் நமக்கு சரியான பாகுபதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அதிரசம் உடையவும் உடையாது, உதிரவும் உதிராது, நல்ல சாஃப்டான டேஸ்டான அதிரசம் நமக்கு கிடைக்கும். மறுபடியும் நான் கொஞ்சம் மாவு சேர்த்துறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் எடுத்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே அந்த சூட்லேயே வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலர்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு லூஸாக தெரியுது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இறுகி வரும். நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும். இந்த அதிரசம் பாகெல்லாம் நீங்கள் முந்தின நாள் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து நீங்கள் அதிரசம் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சில நேரம் 2 நாள் கழித்து கூட செய்வாங்க. உங்களுக்கு அவசரமாக இருந்தால் காலையில் பாகு எடுத்துகிட்டு சாயந்தரமாக செய்யணும். ஆனால் பாகு நல்லா ஆற வச்சுட்டு அப்போ தான் அதிரசம் தட்ட முடியும். நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட போகிறேன். மாவு சீக்கிரமாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு அதிரசம் உடனே நான் செஞ்சு காட்டுறதுக்காக அகலமான பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருக்கேங்க. நீங்கள் மறுநாள் அதிரசம் செய்கிற மாதிரி இருந்தால் குழியான பாத்திரத்தில் இந்த மாவை போட்டுட்டு மேலே நெய் இல்லைனா எண்ணெய் தடவி விட்டுடுங்க. அப்போ தான் மாவு வறண்டு போகாது. இப்போ அதிரசம் மாவு நல்லாவே ஆறிடுச்சு. நான் அதிரசம் மாவு தட்டுறதுக்காக எண்ணெய் கவர் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலை கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் கவரில் ஏற்கனவே ஆயில் இருக்கிறதுனால நான் அதில் ஆயில் தடவலை. கையில் மட்டும் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை தொட்டுக்கலாம். உங்களுக்கு அதிரசம் என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இந்த அளவுக்கு மாவை உருட்டி எடுத்துருக்கிறேன். இதை எண்ணெய் கவரில் வச்சு தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க, கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. அதிரசம் தட்டியாச்சுங்க. நான் பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடான உடனே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ அதிரசம் நம்ம எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். அதிரசம் எண்ணெயில் போட்ட உடனே அடியில் தாங்க தங்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா மேலே எழும்பி வரும். அந்த சமயத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதிரசம் ஒரு பக்கம் வெந்த உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்ல கோல்டன் கலராக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கரண்டிலே வச்சு கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே இதில் வடிஞ்சிரும். பாருங்கள், நான் கரண்டிலே புழிஞ்சிட்டேன். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அருமையான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட கரண்டியில் பிழியறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிரசம் பிழியிற கட்டையில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாங்க. பிகினஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதிரசம் பிழியிற கட்டையிலே நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. அது எல்லா பாத்திர கடையிலையும் உங்களுக்கு அதிரசம் பிழியிற கட்டை கிடைக்கும். ரொம்ப விலை குறைவு தாங்க அது. நல்ல அனுபவம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் கரண்டியில் பிழிங்க. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம அதிரசம் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான டேஸ்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகளோட பக்குவத்தோட நீங்கள் அதிரசம் ரெடி பண்ணால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதிரசம் செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அதிரசம் செய்யறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏன்னா விரிஞ்சி போகுது உடஞ்சி போகுதுன்னு. நான் சொன்ன அளவுகளோட மெத்தடோட நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிரசம் விரியவும் விரியாது, உடையவும் உடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி அதிரசம் செஞ்சு சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம் அதிரசம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது நிறைய டிப்ஸுகளோடு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப தைரியமாக செய்யலாம். கண்டிப்பாக நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.